வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. பொங்கல்னாவே நம்ம எப்பவும் வெல்லம் போட்டு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணுவோம். இந்த வருஷ பொங்கலுக்கு நம்ம ஸ்பெஷலாக கல்கண்டு போட்டு கல்கண்டு பொங்கல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்கழி மாதம்னாவே பெருமாள் கோவிலில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பொங்கல் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. அதில் ஒரு ஸ்பெஷலான பொங்கல் ரெசிபி தான் இந்த கல்கண்டு பொங்கல். செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த கல்கண்டு பொங்கலை இப்போ நம்ம ரெடி பண்ணிடுவோம். இந்த கல்கண்டு பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல பாசிப்பருப்பை வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இதனோட கலர் வந்து மாறிடக்கூடாது. இப்போ அந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பை முதல்ல போட்டு வறுத்து எடுத்துப்போம். முந்திரி பருப்பு இந்த மாதிரி கொஞ்சமாக கலர் மாறி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் பழத்தை அதில் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் பழம் நல்லா அந்த மாதிரி உப்பெல்லாம் வரும். வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம பொங்கல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். இன்றைக்கி நான் கல்கண்டு பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கேன். பச்சரிசி வந்து சாப்பாட்டு அரிசியாகவும் இருக்கலாம், டிஃபன் அரிசியாகவும் இருக்கலாம். இப்போ இந்த 1 கப் அரிசியோட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்து தண்ணியில் நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருவோம். இப்போ இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். நீங்கள் குக்கரும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கலாம். அரிசியையும் பருப்பையும் தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இந்த குக்கரில் சேர்த்துட்டு இது கூட 1 கப் காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அரிசியும் பருப்பும் வேகிறதுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் பால் 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 கப் பால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். நான் வந்து இன்றைக்கி 1 கப் பால் தான் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் நம்ம வந்து இந்த அரிசியை வந்து வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுப்பை சிம்மில் வச்சுருந்து ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா அந்த பால் பொங்கி வெளியே வராது. இந்த கல்கண்டு பொங்கல் கூடுதல் சுவை கொடுக்கறதுக்கும் நல்ல கலர் கொடுக்கறதுக்கும் ஒரு சிட்டிகை குங்குமப்பூவை இது மாதிரி பாலில் சேர்த்து ஊற வச்சு நம்ம வச்சுக்கலாம். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான். இது போட்டோம்னா அந்த கல்கண்டு பொங்கல் இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம். நம்மளோட அரிசி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த பொங்கல் வந்து எந்த அளவுக்கு குழைவாக இருக்கோ அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து நல்லா குழைவாக இருக்குது. இந்த டைம் வந்து நம்ம பாலில் ஊற வச்சுருக்க குங்குமப்பூவை இதில் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்த உடனே கலர் நல்லா மாறி ஒரு எல்லோ கலரில் வரும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கல்கண்டை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் டைமண்ட் கல்கண்டு சேர்த்துருக்கேன். இது வந்து டைமண்ட் கல்கண்டுங்கிறனால நம்ம வந்து இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதே இது பெரிய கல்கண்டாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு அது கரைச்சதுக்கப்புறம் வடிகட்டி இதில் சேர்த்துக்கணும். 1க்கு 1.5 கப்புங்கிறது தான் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். சரிக்கு சமமாக போட்டோம்னா இனிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு தான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ கல்கண்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து உங்களோட விருப்பம், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஜாதிக்காய் வந்து துருவி சேர்த்துக்கலாம். ஜாதிக்காய் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காயை வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது 3ல் ஏதாவது 1 சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நெய்யில் வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான கல்கண்டு பொங்கல் நல்லா சுட சுட ரெடியாக இருக்குது. சக்கரை பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்டாவே நம்மளுக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த கல்கண்டு பொங்கல் எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டவே திகட்டாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த கல்கண்டு பொங்கலை நீங்கள் குக்கர் இல்லாமல் பொங்க பானையில் வைக்கிறீங்க அப்படின்னா இதே மெத்தடு தான். தண்ணி அளவு மட்டும் நம்ம வந்து ஒரு 2 கப் கூட ஊற்றிக்கணும். அவ்வளோதான், மற்றபடி எல்லாம் அதே அளவு தான். இந்த வருஷம் தைப்பொங்கலுக்கு நீங்களும் வித்தியாசமாக இந்த கல்கண்டு பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.